இன்றைய தினம் புதன்கிழமையும் அஷ்டமி திதியும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இதுக்கு பேர் புதாஷ்டமி அப்படின்னு பேருங்க. கண் திருஷ்டி, ஓமல், போட்டி, பொறாமை, எதிர்ப்புகள், அந்த மாதிரி பிளாக் மேஜிக்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறவங்க இன்றைய தினம் காலையிலே போயிட்டு பைரவர் சன்னதிக்கு போய் தீபம் ஏற்றுறது நல்லதுங்க. தேங்காய் தீபமும் ஏற்றலாம், பூசணிக்காய் தீபமும் ஏற்றலாம். சில கோவில்களில் அனுமதிப்பாங்க, பல கோவில்களில் அனுமதிக்கிறது இல்லை. அதுக்காக நீங்கள் அகல் விளக்கு எடுத்து அதில் நல்லெண்ணெய் விட்டு சிகப்பு திரியிட்டு நீங்கள் தீபம் ஏற்றுறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நன்மையெல்லாம் கொடுக்குங்க. இன்றைய தினம் திருச்சியில் இருக்கக்கூடிய பைரவநாத சுவாமிகள் அவங்கள தான் பார்க்க போகிறோம். திருச்சியில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த பைரவநாத சுவாமிகள். திருச்சியில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரிய கடை வீதி, திருச்சி மாநகரத்தினுடைய பெரிய கடை வீதியில் இந்த அற்புதமான ஸ்ரீ பைரவநாத சுவாமிகள் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில். இங்கே இருக்கிற பைரவரை தான் எல்லாரும் காவல் தெய்வமாக வணங்குறாங்க. எங்கே போனாலும் நீ தான்ப்பா எனக்கு துணையாக இருக்கணும், இரவு நேரத்தில் நான் பயணம் செய்தாலும் நீ தான் எனக்கு துணையாக வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. எந்த வேலையை தொட்டாலும் இங்கே வந்துட்டு போனால் நடக்குங்க. புது வண்டி வாகனம் வாங்குறவங்கெல்லாம் அந்த வாகனத்தோட சாவி கொத்து இருக்கு இல்லைங்களா, அதை கொண்டு பைரவநாத சுவாமியுடைய பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி கடை திறக்கிறவங்க ஒரு சிலர்லாம் பைரவநாத சுவாமியுடைய பாதத்தில் சாவி கொத்த வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு கடையை திறப்பாங்க. இந்த மாதிரி சென்டிமெண்ட்டாகவே இந்த பைரவநாத சுவாமிகள் இங்கே பக்த கோடிகளுக்கு அருள்பாலித்து கொண்டே இருக்கிறாருங்க. காசியில் கங்கையை பார்த்தபடி எப்படி அங்கே பைரவநாத சுவாமிகள் இருக்காங்களோ அதற்கு ஈடு இணையாக திருச்சியிலே பெரிய கடை வீதியில் இருக்கக்கூடிய பைரவநாத சுவாமிகள் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார். வேண்டியதை வேண்டியபடி தரக்கூடியவராக இருக்கிறார். இவரை பார்த்த உடனேயே அந்த பயம் முதல்ல போகும், மனசுக்குள்ளே இருக்கிற பயம் போகும், எதிரிகளால் வரக்கூடிய பயம் அதெல்லாம் போகும். நம்ம கூடவே இருந்து நமக்கு குழிபறிப்பாங்க, அவங்கள அந்த பைரவர் காட்டி கொடுப்பார். நமக்குள்ளார ஒரு பெரிய ஞானத்தை உண்டாக்குவார். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தவராக இங்கே இருக்கக்கூடிய பைரவர் காட்சி கொடுக்குறாருங்க. மலைக்கோட்டைக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர். ஏன்னா திருச்சி மாநகரம்னாலே மலைக்கோட்டை தான் நமக்கு நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய அந்த மலைக்கோட்டைக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் இந்த ஸ்ரீ பைரவநாத சுவாமிகளாக இருக்கிறாருங்க. எல்லா இடத்துலையும் பைரவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உக்கிரமாக, கொஞ்சம் கோரமாக, கொஞ்சம் கோபமாக இருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற பைரவநாத சுவாமிகள் சிரித்த முகத்தோடு இருப்பார், சாந்தமாக இருப்பார், சந்தோஷமாக இருப்பார், சௌக்கியமாக அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குற மாதிரி ஒரு சின்ன உணர்வு போய் வந்தோம்னா நமக்கு தெரிய வரும். அதனால் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த பைரவருக்கு முன்னால் கருவறையில் பைரவ தீபம் ஏற்றப்படுது. இந்த பைரவ தீபம் 24 மணி நேரமும் எரிந்து கொண்டே இருக்கும், ஒரு நிமிஷம் கூட அணையாது. நட சாத்தின பிறகு கூட தீபம் அங்கே எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பைரவ தீபம், அதாவது கருவறை முன் எரியக்கூடிய அந்த பைரவ தீபத்தை நீங்கள் போய் தரிசனம் பண்ணணும். அது பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும், கஷ்டமெல்லாம் விலகும், செய்த பாவங்கள் கர்மாக்கள் எல்லாம் விலகும். வேறு ஏதாவது நமக்கு ஏதாவது செய்திருந்தால் கூட, கெடுதல் செய்திருந்தால் கூட அதெல்லாமே அழிந்து போய் நமக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. வாகனமாக நாய் இங்கே காட்சி கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி ரெண்டுலேயுமே சிறப்பு பூஜைகள். வளர்பிறை அஷ்டமியில் பள்ளைய பூஜை, அதை பண்ணைய பூஜை அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இது எப்படின்னா பூக்களால் அலங்கரிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை. அதை நாம் போய் பார்த்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். வளர்பிறை அஷ்டமிலையும் பண்ணுறாங்க, ஹோமங்களும் பண்ணுறாங்க. அதில் நாம் கலந்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் எப்பொழுதுமே பைரவரை நாம் கும்பிட்டோம்னா ஒரு தைரியம் வரும். சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலகுங்க. அதனால் திருச்சி மாநகருக்கு போனீங்கன்னா மறக்காமல் அந்த பெரிய கடை வீதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பைரவநாத சுவாமிகளை வணங்குங்க. எல்லா நன்மைகளையும் பெறுவோங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.